Learn web development in 2023. யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட்டை டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் யாருமே ப்ராப்பரான பாத் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அவங்க வெறும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன, அது எப்படி படிக்கிறது மட்டும் தான் சொல்லி தருவாங்க. என்னப்பா நீயும் அதே டைட்டிலில் போட்டு தான் நீ வந்து வீடியோ போடுற, அப்போ உனக்கு மற்ற சேனலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த சேனலில் நான் வந்து எடுத்தோன்னே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி தர போகிறதில்ல. பேசிக்ஸாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களும் இதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இன்டர்நெட்னா என்ன, ப்ரௌசர்னா என்ன, அதில் வந்து வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுலேருந்து ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி அது ஹோஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் வந்து உங்கள் கூடயே ஒரு ஜேர்னியாக வந்து நான் வந்து வீடியோஸ் போட போகிறேன். உன்னோட வீடியோஸ்லாம் நான் எதுக்கு பார்க்கணும், நீ யார், உன் பேக்ரவுண்ட் என்ன நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ஒரு செல்ஃப் லேர்ன் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். இந்த ஃபீல்டில் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன். நான் எந்த கோர்ஸும் போனது இல்லை. கோர்ஸில் போய் நான் படித்தேன் எல்லாமே நானே வந்து சொந்தமாக படித்து அதுக்கப்புறம் என்னோட கெரியரில் வந்து நான் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அங்கே கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் இங்கே வந்து நான் சொல்லி தர போகிறேன். மற்ற சேனல் மாதிரி நான் வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன இருக்குன்னு டெப்த்தாலாம் போகாமல் நீங்கள் குவிக்காக வெப் டெவலப்மெண்ட்டை கற்றுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு கம்பெனியில் வேலை தேர்றதுக்கு என்ன இருக்கு உதவுமோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் நான் கவர் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான் வெப் டெவலப்மெண்ட் கிடையாது. நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் இதில் டீச் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் சொந்த எஃபர்ட் போட்டு மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ணணும். ஏன்னா இது வந்து நான் ஜஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன், அதுக்கு வந்து நான் வந்து சும்மா வீடியோ பார்த்தா போதும் நான் வெப் டெவலப்பர் ஆயிடலாம் அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. நான் சொல்லிக் கொடுக்குறத வந்து நீங்கள் அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து கூடவே ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யணும். ஒரு விஷயத்த செய்யத்தான் அது வந்து நல்லா பழகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சு பார்க்கணும். அதுக்கும் மேலே அது இல்லாமல் நிறைய இது வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இப்போ வந்து இந்த டைமில் வந்து யூடியூப்பில் கிடைக்காதது எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறேன்னா அந்த கான்செப்டோட மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ், இந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் உங்கள் எஃபர்ட்ஸை போட்டிங்கன்னா தான் நீங்கள் குவிக்காக ஒரு வெப் டெவலப்பராக வந்து நீங்கள் ஆக முடியும். சரிப்பா, வெப் டெவலப்மெண்ட் பற்றி எப்போ தான் வீடியோ போகணும், கொஞ்சம் போருங்க. ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸான விஷயங்கள் எல்லாமே நம்ம கற்றுக்கணும். அது என்னப்பா பேசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இன்டர்நெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் உங்கள் ப்ரௌசர் அந்த இன்டர்நெட்டில் எப்படி யூஸ் ஆகுது, அந்த ப்ரௌசருக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி பேசிக்ஸான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே இது இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம கற்றுக்குவோம். வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு எது கற்றுக்கிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்குங்க. ஏன்னா அதுதான் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. அதில் HTML, CSS, JavaScript அப்படின்ற 3 லாங்குவேஜ் நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கடுத்து பேக்எண்ட்குள்ளே போவீங்க. பேக்எண்ட்ன்றது வந்து கஸ்டமர் ஃபேஸிங் இல்லாமல் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பின்னாடி இருக்கிற லாஜிக்ஸ் தான் வந்து பேக்எண்ட். Node.js, Express.js இது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து வந்த ஒரு லைப்ரரிஸ். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்குவீங்க. அதுக்கடுத்து ஃப்ரேம்வொர்க்ஸ்குள்ளே போவோம். ஃப்ரேம்வொர்க்ஸ் இது என்னடா அப்படின்னு கேட்கலாம். பொறுமையாக இருங்க, நான் இதை வந்து டீட்டெயிலாக நான் வந்து வர வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே க்ரியேட் பண்ணாதான் ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா Angular, React, Vue.js. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் கமாண்ட் லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு API எப்படி க்ரியேட் பண்ணுறது, கிட்னா என்ன, அப்புறம் ஆத்தென்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஒரு வெப்சைட்டுக்கு ஆத்தென்டிகேஷனும் செக்யூரிட்டியும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் டேட்டாஸ் ப்ரைவசின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஃபைனலாக இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை எப்படி டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 6 to 8 months இருக்கிற ஜேர்னி. 6 to 8 months முடிச்சதுக்கப்புறம் நான் வெப் டெவலப்பரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டக்குன்னு எப்படி கற்றுக்கிறது, அதை வந்து செஞ்சு அதை வந்து ஹோஸ்ட் பண்ண அந்த இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி கம்பெனிக்கு நுழையிற விஷயமான மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த 6 to 8 monthsன்றது வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட படிக்கிற கெப்பாசிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி எல்லாமே டிஃபர் ஆகும். நான் இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 6 to 8 monthsக்குள்ள ஒரு டெய்லர்டு ஒரு கோர்ஸாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸ் நான் போட நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் உங்கள் ஓன் எஃபர்ட் போட்டு இது என்ன அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 to 8 monthsல நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் மாறிடலாம்.